பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்திற்கு எனக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார், எப்படி நடத்த போகிறார், என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், இதை அறிந்து கொள்ள அநேகருக்கு விருப்பம் தானே. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறாரு. ஒவ்வொரு மாதம் வரும்பொழுதும் கூட அவர் நம்மோடு பேசி நம்மை தேற்றி பலப்படுத்தி அனுப்புகிறார். ஏனென்று சொன்னால், ஒரு மாதம் என்று வரும்போது அந்த மாதத்தில் தான் நமக்கு ஒரு மாதம் வேலை செய்ததுக்கான சம்பளம் வரும். அந்த மாதத்துக்கான வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும், இஎம்ஐ செலுத்த வேண்டியது இருக்கும், கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருக்கும். மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய தேவைகள் பெரிது. வியாபாரம் செய்கிறவளாக இருந்தாலும் அது மாதிரி தான், வேலை செய்கிறவளாக இருந்தாலும் அப்படித்தான். ஒரு மாதத்தின் முதல் நாள் என்று வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் நடக்க போகிற செய்து முடிக்க வேண்டிய வேலைகள், இப்படி பல காரியம் இருக்கிறதுனால தான் ஒரு மாதம் பிறக்கும் பொழுது நாம் ஆண்டவரை துதித்து அந்த நாளில் விசேஷமாய் ஜெபித்து அந்த மாதம் முழுவதுக்கும் ஆண்டவருடைய கிருபை வேண்டுமென்று ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம், முக்கியமாக இந்திய மக்களுக்கு. ஏனென்றால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது இந்தியா சுதந்திரம் அடைந்த ஒரு மாதம். ஆகஸ்ட் 15 தான் இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். இந்தியா முழுவதும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகிறது. சுதந்திரம் என்றால் என்ன? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள். ஒரு காலத்தில் அந்நியர்கள் நம் தேசத்தை ஆட்சி செய்து வந்தாங்க. அது அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு நாள் தான் சுதந்திரம் அடைந்த நாள் என்பது. அப்போ விடுதலை என்பது ரொம்ப முக்கியம். சரி, விடுதலை, நம்ம அந்நியருடைய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம். ஆனால் நாம் எல்லாரும் விடுதலையாக இருக்கிறோமா? நம்ம தேசத்தில் யோசித்து பாருங்க. இல்லை, இன்னும் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் பல கோடிகள். பாவத்தின் அடிமைத்தனம், சாபத்தின் அடிமைத்தனம், பயத்தின் அடிமைத்தனம், கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனம், அது மாதிரி மனுஷரை குறித்த பயம் என்கிற அடிமைத்தனம், பலவிதமான அடிமைத்தனம் இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தருகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அத வாக்குத்தத்தம், என் பிள்ளைகளே, மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். என் மகனே, மெய்யாகவே நீ விடுதலை ஆவாய். என் மகளே, மெய்யாகவே நீ விடுதலை ஆவாய். ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைத்தனம் காணப்படுகிறது, விடுதலை தேவையாயிருக்கிறது. வெளியே நீங்கள் ஓப்பனாக சொல்லாவிட்டாலும் உள்ளத்துக்குள்ள தெரியும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்பதாக. சிலருக்கு பாவ அடிமைத்தனம், சிலருக்கு பிசாசின் அடிமைத்தனம், சிலருக்கு பயத்தின் அடிமைத்தனம், சிலருக்கு கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனம், பலவிதமான அடிமைத்தனம் இருக்கிறாரு. எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் இந்த உலகத்தில் கிரியை செய்கிற நம் சத்துருவாகிய சாத்தான். பிசாசானவன் தான் மனிதர்களை பல விதத்தில் அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அவருடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை கெடுத்து வாழ்க்கையை அழிக்கிறவன். அப்போ அடிமைத்தனம் என்பது ஒரு வேதனையான ஒரு காரியம். அதிலிருந்து விடுதலை பெறும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம் உள்ளத்தில் உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்பதாக. சரி, நம்ம அடிமைப்படுத்துகிற காரியம் என்ன? அதிலிருந்து எப்படி விடுதலை நாம் ஆண்டவரால் பெற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்கு இந்த மாதத்தில் தேவன் வைத்திருக்கிற விடுதலை என்ன? ஒரு 3 காரியத்தை வசனத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது, இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசித்தால், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறாரு. பாவ அடிமைத்தனம். நிறைய பேருடைய வாழ்க்கை பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி தவிக்கிறதை பார்க்க முடிகிறது. வெளியில் நல்லா தான் இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பதை போல காணப்படுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அடிமைத்தனம், மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறவங்க பல கோடி பேர் இந்தியா தேசத்தில். போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு தப்புன்னு தெரிந்து விட முடியாமல் பிடியில் சிக்கி தவிக்கிறவங்க நிறைய பேர். அசுத்தாவின் பிடியில் சிக்கி பயம், கலக்கம், டிப்ரெஷன், இந்த அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர். சில பாவ சுபாவங்கள், பாவ குணங்கள்,
அதில் அடிமைப்பட்டு அதை விட முடியாமல் தப்புன்னு தெரியுது, மாற்றிக்கொள்ள முடியலை. இச்சையின் அடிமைத்தனம், கோபத்தின் அடிமைத்தனம், எரிச்சலின் அடிமைத்தனம், பண ஆசை என்கிற அடிமைத்தனம், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்மளை பாதிக்குதுன்னு தெரிந்தும் அதுலேருந்து வெளியே வர முடியல. அந்த மாதிரி ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனம் உங்கள் வாழ்க்கையை பாதித்து கொண்டு இருக்கிறது இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு வாக்கு பண்ணுகிறார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்பதாக. அதை எப்படி பெற்றுக்கொள்வது? பெங்களூர் பட்டணத்திலிருந்து ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் தன் அனுபவத்தை எழுதியிருந்தார்கள். அந்த மகள் பாருங்க, காலேஜில் போன உடனே இந்த அட்மாஸ்பியர் மாறுதல, அந்த உலகமே மாறுதல, வாலிபர்கள் சேர்ந்துடுறாங்க. அதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தவறான சிநேகிதிகள் அவங்க மூலமாக சேர்ந்துட்டு தவறான பழக்கங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு விட்டாள். வீட்டுக்கு தெரியாது, வெளியில் தெரியாது. இவளுடைய வாழ்க்கையில் ஒரு பாவ காரியம் அவளை மேற்கொண்டு அடிமையாக்கி விட்டாரு. அவளுக்கே தெரியுது, சமாதானம் போச்சு, இதனால் படிப்பு போச்சு, அதில் கவனம் செலுத்த முடியல, தோல்விகள், தப்புன்னு தெரியுது, விட முடியல. அதனால் மற்றவங்க மேலே கோபம் வருது, எரிச்சல் வருது, தன்னையே வெறுத்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வருது. என்ன பண்ணுறது, யார் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, உடன் பிறந்தவங்கள்ட்ட சொல்ல முடியாது, யார்கிட்ட சொன்னாலும் தப்பாக புரிந்து கொள்ளுவாங்க. என்ன பண்ணுறது, என்ன இது தப்புன்னு தெரியுது, விடவும் முடியல, நான் என்ன பண்ணுவது, இதை விட நான் செத்துடலாம், மறிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய போராட்டம் வந்து விட்டார். அடிமைத்தனத்தினோட உச்சக்கட்டம் அதுதான். சாத்தான் சில பாவத்துக்கு அடிமையாக்கிட்டா இனிமேல் ஒன்றால் விட முடியாது, உன் வாழ்க்கை முடிஞ்சது, வாழ்க்கையை முடிச்சுக்க, அது மாதிரி தற்கொலைக்கு நேராக நடத்திடுவான். அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் அந்த மகள் நம்ம டிவியில் பேசின செய்தியை கேட்டு கொண்டு இருந்திருக்கிறாள். எந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும், இயேசு விடுதலை தர ஆயத்தமாக இருக்கிற செய்தி கேட்ட உடனே அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு விடக்கூடாது, நீ வீட்டில் யாருமே இல்லை, டிவிக்கு முன்னால் முழங்கால் படியிட்டாள். ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு சொன்னாள், நான் அந்த பாவத்துக்குள்ளே சிக்கிட்டேன், நான் தெரியாமல் போய் சிக்கிட்டேன், மற்றவங்க மூலமாக சிக்க வைக்கப்பட்டுட்டேன். இப்போ பாவம்னு தெரியுது, என்னால் விட முடியல, நிம்மதியும் இல்லை, சமாதானம் இல்லை, என்னால் எதிர்காலத்துக்கு பயமாகவும் இருக்குது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, இது யாருக்கிட்ட சொன்னாலும் என்ன தான் தப்பான்னு நினைப்பாங்க, நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே, என்னால் விட முடியல, எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டா, விடுதலை உண்டா, இவங்க சொல்கிறாங்க இயேசு விடுதலை தருவார், மன்னிச்சிருவார் என்னை, அப்படின்னா எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணீர் விட்டு அவள் அழுதாள், ஏங்கி அவள் அழுதாள். அவளுடைய பாரம் அவ்வளோ பெரிதாக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த பாவத்தினுடைய பாதிப்பு அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. வெளியே தெரியாத அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில், உள்ளான வாழ்க்கையில் இந்த பாதிப்பு கண்ணீர் விட்டு அழுதாள், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தாள். அந்த நேரம் ஒரு தேவ பிரசன்னம் அவள் மேல் ஆட்கொண்டது. அவள் சொல்லுகிறாள், அப்படி ஒரு ரத்தம் என் மேலே விழுந்தா எப்படி இருக்கும், தலையில் ரத்தம் விழுந்து அப்படியே உடம்பெல்லாம் பரவுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ரத்தம் ஊற்றப்படலை, விழுந்து நம்ம உடம்பெல்லாம் பரவுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்ன மீது ரத்தம் ஊற்றப்படுதேன்னு நீ பார்க்குறேன், அது இயேசுடைய ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை ஞாபகத்தில் வந்தது. அவருடைய ரத்தம் என்னை கழுவுகிறது, என்னை சுத்திகரிக்கிறது, என்னுடைய ரத்தம் சுத்திகரித்தது. அவ்வளோதான். இருதயமே புது இருதயமாய் மாறிவிட்டது. அவ்வளோதான். ஸோ அழுக்கான உடைய நல்ல சோப்பு போட்டு கழுவி சுத்தமிட்ட பளிச்சினி ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருதயம் பிரைட் ஆகிவிட்டு அந்த பாரம் போய்விட்டது. அவ்வளோதான். உள்ளத்தில் பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துட்டு அதன் பிறகு அந்த பாவத்துக்கு சிந்தையும் இல்லை, எண்ணமும் இல்லை, பாதிப்பும் இல்லை, முற்றிலும் மாற்றப்பட்ட நிலை. பழையவைகள் எல்லாம் மறந்து போய்விட்டது. அப்படி ஒரு புதிய இருதயம், புதிய வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு அந்த மகள் எழுதியிருந்தாங்க, ஐயோ எவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு இயேசு தந்து விட்டார், விடுதலை கொடுத்து விட்டார். இப்போ அந்த பாவம் அது குறித்த சிந்தனையும் வருவதில்லை, எண்ணமும் வருவதில்லை, அது எனக்கு சிந்தனையிலே வராமல் போய்விட்டது. இப்படி ஒரு மாற்றம். அதான் இயேசுடைய வல்லமை. உங்கள் வாழ்க்கையில் பாதித்து கொண்டிருக்கிற ஒரு பாவம் உங்களுடைய மனசாட்சி குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது, உங்களுடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்குது. அது வெளியே தெரிஞ்சிருமோ, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோ, வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ, என்ன நினைப்பாங்க, ஐயோ விடவும் முடியல, அது பாவத்தினால பாதிப்பு உண்டாக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கலங்கி நிற்கிறீங்களா?
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உங்களை சுத்திகரிக்க, விடுதலை கொடுக்க இயேசு ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். அதனால இன்றைக்கு இயேசுகிட்ட உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து விடுதலை வேணும்னு கேளுங்க, விடுதலை கட்டாயம் பெற்றுக்கொள்வீங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். 10 முதல் 16 வசனம் வாசித்தீங்கன்னா, 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண், சற்றும் நிமிர முடியாது, குனிந்தேதான் நடக்கணும். பாதிக்கப்பட்ட மகள் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறாள், ஜெபாலயத்திற்கு. இயேசு அவளை கூட்டி விடுதலை கொடுத்தார். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, சாத்தான் கட்டி வைத்திருந்த இவளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அப்போ சாத்தான் அவளை அடிமையாக்கி வைத்திருந்தான். ஒரு அடிமைத்தனம். அவருடைய சரீரத்தை நோயினாலே கட்டி வைத்து விட்டான். ஒரு பலவீனத்தின் ஆவி என்று வசனம் குறிப்பிடுகிறது. அந்த ஆவி வெளியேறி போன உடனே அவருடைய சரீரத்தில் இந்த வியாதி மறைந்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி உங்களை பாதித்து கொண்டிருக்கிறது. டாக்டர்ஸால் என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியலை. ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி சொல்லுது, அப்புறம் செக் பண்ணி பார்த்தா பிளட் ரிப்போர்ட் எப்படி சொல்லுது, இப்படி எல்லாமே கரெக்டாக இருக்குது, நார்மலாக இருக்குது, என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல மருத்துவர்கள் சொல்கிறாங்களா? இந்த மாதிரி ஒரு நிலைமை. அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. வியாதியை கொண்டு வந்து நம் சரீரத்தை தாக்கி அதனால நம்ம வேதனைப்படுத்துகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியை தான் அது, அந்த அடிமைத்தனம். ஆனால் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஒரு சகோதரி பாருங்க, அவங்களுடைய சரீரத்தில் வினோதமான ஒரு வியாதி வந்தது. அது அவங்களை பாதித்தது, வலி, வேதனை, கஷ்டம். அதனால கொஞ்சம் ஜெபிச்சு பார்த்தாங்க, பொறுத்து பார்த்தாங்க. அதன் பிறகு டாக்டர்கிட்ட போனாங்க. எல்லா டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ண, ஹார்ட்டு எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணி சுகர் டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் நார்மலாக இருக்குது. அவங்கள ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தா எல்லாம் நார்மல், எல்லா ரிப்போர்ட்டை பார்த்தா நார்மல். சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒரு பாதிப்பு சரீரத்தில் இல்லையா? எனக்கு வலி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. டாக்டர் சொல்ல, இது வினோதமாக இருக்குது இந்த வியாதி, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, எங்களால் முடிந்தது தான் நாங்கள் செய்கிறோம் சார், உங்கள் திருப்திக்காக ஒரு மாத்திரை எழுதி தரோம், அதை நீங்கள் போட்டு பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனால் இது பல வருஷமாய் தொடர்ந்து இந்த வேதனை, அந்த சரீரத்தில் பாதிப்பு, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. என்னென்னு கண்டுபிடிக்க முடியல, ஒன்றுமே தெரியல வியாதியா. ஆனால் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் இங்கே திறப்பின் வாசல் ஜெப நாள் மாவடியில் நடக்கல, யாரோ சொல்லி சரி இந்த ஜெபத்துக்கு போகலான்னு வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டாங்க. ஆண்டவருடைய வசனத்தை கவனமாக கேட்டபோது அவங்களுக்கு சில காரியம் விளங்கினது. இப்போ ஆண்டவரை பார்த்து கருத்தாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்கும் போது எனக்கு என்ன வியாதின்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு, வேதனையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிற இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு மனம் திறந்து ஜெபிக்கிறாங்க. அப்போ தேவ பிரசன்னை இறங்கும்போது அவங்கள ஒரு ஆவி அலைக்கழிக்கிறது. அது வரைக்கும் அவங்களுக்கு அமைதியாக இருந்தாங்க, ஒன்றுமே தெரியல, ஒரு ஆவி அப்படியே அலைக்கழிக்கிறது. இயேசுவே நாமத்தை சொல்லி ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட போது அவங்களுக்குள்ளிருந்து ஒரு ஆவி வெளியேறி போச்சுதான். அவங்க பார்க்குறாங்க, ஐயோ இதுவரைக்கும் ஒரு ஆவியாக எனக்குள்ளே இருந்தது, எனக்கே தெரியலையே, நான் தினம் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பக்தியாக தான் இருக்கிறேன், இந்த ஆவி என் சரீரத்தை தாக்கி வைத்து என்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறது, இதுவரைக்கும் தெரியல. அப்படியே அந்த ஆவி அலைக்கழித்து தள்ளி விட்டு போய்விட்டது. அவ்வளோதான். அவங்க சரிந்து விழுந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது ஒரு ஆவி தன்னை விட்டு போனது. அவங்க எழும்பின போது சரீரமே ஃப்ரெஷ் ஆகிவிட்டது. இப்போ அந்த வலி இல்லை, வேதனை இல்லை, பாதிப்பு இல்லை, பலவீனம் இல்லை, புது சரீரமாய் மாறிவிட்டது. அவங்களுக்கு ஆச்சரியம். அவங்க அதை சொல்லும்போது மகிழ்ச்சியோடு, இதெல்லாம் என்னால் எப்படி நம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்குது, இப்படி கூட இருக்குதா என்று சொல்லி. இங்கே வசனத்தில் இருக்குதில்ல, கூனியாக இருந்த பெண், பலவீனப்படுத்துகிற ஆவி அவங்களை தாக்கி இருந்தது. ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். உங்கள் சரீரத்தில் கூட இந்த வியாதிக்கு காரணம் ஒரு பொல்லாத ஆவியாக இருக்கலாம். அதனால தான் டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியல, மருந்துகள் வேலை செய்ய மறுக்கிறது.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த வலி வேதனை மாத்திரை இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்கிறதுன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உங்களுடைய சரீரத்தை தாக்கி பலவீனப்படுத்தி வேதனைக்குள் வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமை அழிக்கப்படும். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. எந்த வியாதியாக இருக்கட்டும், கேன்சர், ஆஸ்தமா, ஆர்த்தரைட்டிஸ், அல்லது உங்களுக்கு கிட்னி பாதிப்பு, இருதய பாதிப்பு, எனி டைப் ஆஃப் டிசீஸ், ஜீசஸ் கேன் ஹீல் யூ, ஜீசஸ் கேன் டெலிவர் யூ. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். அதுக்கான நேரம்தான் இது. அதனால தான் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்போ மூன்றாவது இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தின் நின்று நம்மை அவர் விடுதலை ஆக்கினார். இருளின் அந்தகாரத்தின் நின்று நமக்கு விடுதலை தருகிற ஒரு காரியம் எழுதப்படுகிறது. அப்போ இது என்னது? இருளின் அந்தகாரம்னா பிசாசு, பிசாசின் ஆவி. அவன்தான் அந்தகார லோகாதிபதி, இருளிலே கிரியை செய்கிற பொல்லாத சாத்தான். அவன் பல விதங்களில் நம்ம அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான். பாவ அடிமைத்தனத்துக்கு காரணம் அவன்தான், வியாதியின் அடிமைத்தனத்துக்கு காரணம் அவன்தான், பயத்தின் அடிமைத்தனத்துக்கு காரணம் அவன்தான். எந்தாவது ஒரு விதத்தில் எங்களை அடிமைப்பட்டு இருந்தாலே அதுக்கு காரணமே பிசாசு தான். ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறவர், சுய உரிமை கொடுக்கிறவர், ஃப்ரீவில் நம்ம இஷ்டப்படி நம்ம வாழும்படிக்கு நீ தான் தீர்மானிச்சு. ஒன்று ஆண்டவரோடு வாழலாம், அல்லது பிசாசோடு இருக்கலாம், விருப்பம். இதெல்லாம் ஆண்டவர் தருகிறார். நமக்கு விடுதலை கொடுத்து மகிழ பண்ணுகிறார். சாத்தான் அப்படி இல்லை, பயப்படுத்தி அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். அதான் பிசாசனுடைய காரியம். இருளின் ஆதிக்கம், இருளின் கருகள், மந்திரவாதம், பெல்லிசோனியம் இன்னைக்கு பெருகிவிட்டது. இது கடைசி காலமாக இருக்கிறதுனால இந்த மந்திரவாத பெல்லிசோனியால ரொம்ப பெருகிவிட்டது. பெரிய படித்தவங்க கூட போய் செய்கிறாங்க. வெளிநாட்டில் அமெரிக்கன்ஸ் பண்ணுறாங்க, இங்கிலாந்து பண்ணுறாங்க, எல்லா நாட்டிலையுமே அது காணப்படுகிறது. கடைசி காலம். அப்போது சாத்தானுடைய இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலை. இந்த பில்லிசோனிய மந்திரவாதத்தில் பாதிக்கப்பட்டு பிஸ்னஸில் பாதிப்பு, குடும்பத்தில் பாதிப்பு, என் வாயமோ சரீரத்தில் பாதிப்பு, என் வாழ்க்கையில் பாதிப்புன்னு கலங்கி நிற்கிறீங்களா? ஒரு பயம், மரண பயம், எதுக்கு வாழணுன்ற சிந்தை, டிப்ரெஷன், மன அழுத்தம், அதில் பாதிக்கப்பட்ட அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க தானே? அது வெளியே சொல்லவும் முடியல. தனியாக உட்காந்து அழுகிறீங்க, தனியாக உட்காந்து யோசிக்கிறீங்க, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, இதை விட செத்து போயிடலாமோ அப்படிலாம் நினைக்கிறீங்க. எனக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டத்தில் இருக்கிறீங்கல்ல, யார்கிட்ட சொன்னாலும் அதை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் அவனுடைய மன பிரம்ம, நீ ஏன் நினச்சிக்கிற அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. இயேசு உங்களை புரிந்து கொள்ளுகிறவர். அவருக்கு சாத்தானுடைய கிரியைகள் நல்லா தெரியும். அவன் எப்படி உங்களை வாதித்து கொண்டிருக்கிறான் என்பது தெரியும். கடன் பிரச்சனைக்கு அடிமையாக்கி கடனை திருப்பி செலுத்த முடியாத செத்து போயிருன்னு சொல்கிறான்ல, இந்த அவமானம் உனக்கு நிந்த தேவையா, அதோட மறிச்சு போயிருன்னு சொல்கிறான்ல, அதுக்கு பின்னால் இருப்பது பொருளாத சாத்தான். உங்களை மரணத்துக்கு நேராய் தூண்டுகிறான். டிப்ரெஷன், மன அழுத்தம், ஐயோ எதை பற்றி யோசிக்க முடியல நினைக்கிறீங்களா? அதுக்கு பின்னால் இருப்பது அந்த பொருளாத கொலைக்காரனாகிய பிசாசு. உங்களை கொல்ல போராடுகிறான். ஆனால் இயேசு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அதனால கடன் பிரச்சனை ஆகட்டும், மனுஷர் பிரச்சனை ஆகட்டும், நீதிமன்ற வழக்காகட்டும், பொய்யான குற்றச்சாட்டுகள் ஆகட்டும், வேலையில் பிரச்சனை ஆகட்டும், குடும்பத்தில் உண்டாகிற எந்த போராட்டம் ஆகட்டும், ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு விடுதலை தருவேன், மெய்யான விடுதலை தருவேன். மகளே, மகனை, நான் உனக்கு விடுதலை தருவேன், பயப்படாத. சாத்தான் எந்த தந்திரமாக என்ன கிரியை செய்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, இந்த பிரச்சனை, போராட்டம், பிசாசு கட்டு, பயத்திலிருந்து விடுதலை இயேசு இப்போ உங்களுக்கு தரப்போகிறார். அந்த விடுதலை நமக்கு தருவதற்கு இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அவருடைய 2 கைகளில் ஆணி அடித்தாங்க, கால்கள் ஆணி அடித்தாங்க. சிலுவையில் தொங்க விடப்பட்ட போது பாருங்க, நமக்கு விடுதலை கொடுக்க, நம்மை அடிமைத்தனத்தின் விடுதலையாக்க இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து உலகத்தில் வந்தார். சிலுவையிலே தன்னை கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய விடுதலைக்காக சிலுவையில் அவருடைய சரீரம் கட்டப்பட்டு வானத்துக்கு பூமிக்கு நடுவாய் ரத்தம் சிந்தி மறைத்தார். எப்படி கட்டப்பட்டது? கைகள் ஆணி.
இரும்பு ஆணி துளைக்க கைகள் மரத்தோடு இணைக்கப்பட்டது, கால்கள் ஆணி அடிச்சு மரத்தோடு இணைத்தாங்க. ரத்தம் அப்படியே வடிந்து கொண்டு இருக்கிறது. தலையில் இருந்த ரத்தம், கைகள் இருந்த ரத்தம், கால்களில் இருந்த ரத்தம். எதுக்காக? என் பிள்ளைகளுடைய விடுதலைக்காக. என் பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்படட்டும் என்று இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். உங்களுடைய விடுதலைக்காக, என்னுடைய விடுதலைக்காக, உங்களுக்கும் எனக்கு விடுதலை கொடுத்து மகிழ பண்ண தன்னை சிலுவையில் கட்டப்பட ஒரு அடிமைத்தனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டார் இயேசு. ஆனால் 3ஆவது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார். சாத்தானை ஜெயித்து விட்டார். அந்த அடிமைப்படுத்துகிற பிசாசை ஜெயித்து விட்டார். அதனால தான் அந்த இயேசு என்கிற பெயரை சொன்னால் உங்களுக்கு விடுதலை. அந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு விடுதலை. இயேசு என் பாவத்தை சிலுவையில் சுமந்து விட்டார் என்று விசுவாசித்தால் பாவத்தில் இருந்து விடுதலை. 1 பேதுரு 2:24 தெளிவாய் சொல்லுகிறாரு, அவர் நமக்காக சிலுவையிலே பாவத்தை சுமந்து விட்டார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, நம்முடைய நோய்களை பலவீனங்களை சிலுவையிலே சுமந்து விட்டார். எதுக்கு? உங்களுக்கு இந்த பலவீனத்திலிருந்து வியாதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு. அதை நீங்க விசுவாசிங்க. நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க சிலுவையில் அவர் சாபமானார். கலாத்தியர் 3:13 அப்படி வாசிக்கிறோம். அப்புறம் இந்த போராட்டம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை பெற இயேசு சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்கு விடுதலை உண்டாக்கினார். கொல்லைசர் 1:13 வாசிக்கிறோம். இதெல்லாம் எதற்காக? அவர் சிலுவைக்கு போகணும், உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்களை இந்த அடிமைத்தனத்தை விடுதலையாக்க. இன்றைக்கு ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. வெளியில் கூட வீட்டில் யாருக்கும் தெரியாது, சபையில் யாருக்கும் தெரியாது, வேலை செய்கிற இடத்துல தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். அது உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. வெளியே சொல்ல முடியல, பாதித்து கொண்டே இருக்கிறது. சமாதானமாக இல்லை, தூங்க முடியல, மனைவிகிட்ட சொல்ல முடியல, கணவர்கிட்ட சொல்ல முடியல, பெற்றோர்கிட்ட சொல்ல முடியல. என்ன நினைச்சிருவாங்கன்னு பயம். அதை பிசாசனுடைய தந்திரம். நீங்கள் யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம், இயேசுகிட்ட சொல்லுங்க. இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவே எனக்கு விடுதலை வேணும். இயேசுவே இந்த அடிமைத்தனை என்னை பாதிக்கிறது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். விடுதலை கொடுங்க. சிலுவையின் ரத்தத்தின் வல்லமையின் மேல் இறங்கட்டு நீ செபிங்க. இன்னைக்கு விடுதலை. அதுக்கு தான் நான் ஜெபிக்க போகிறேன். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஜெபிக்கலாமா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார், பிசாசின் கிரியைகளை அவர் அழிக்கும்படி சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார். தன்னை சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணம் ஆகிறோம். நம்முடைய சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்க சாபமானார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தோடு இப்போ ஜெபிங்க. இந்த நிமிஷத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை. எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன். என்னுடைய பாவ கட்டுகள், அடிமைத்தன, வியாதி, பலவீனம், டிப்ரெஷன், மன அழுத்தம், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி துக்கங்களை என்னை பாதித்து கொண்டு எனக்கு விடுதலை வேணும்னு சொன்னா இருதயத்தில் கை வைங்க. இருதயத்தில் கை வைங்க. கண்களை மூடுங்க. உங்களுக்காக சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை பாருங்க. அவருடைய கையில் தழும்புகள் இருக்கிறாரு. அவருடைய தலையில் இந்த காயப்பட்ட முள்முடியினுடைய தழும்புகள் இருக்கிறார். அப்படியே ஜெபிங்க. இயேசுவே, எனக்கு மெய்யான விடுதலை தருகிறவரே, என் விடுதலைக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவரே, உம்மை பலியாய் கொடுத்தவரே, என் பாவங்கள், வியாதிகள், சாபங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்தவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு எனக்கு விடுதலை வேணும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கணும். என் பாவங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும். இந்த பாவ அடிமைத்தனத்தின் விடுதலை தாரும். ஆண்டவரே, யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேல் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இந்த வாலிப தம்பி மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த வாலிப மகள் மேல் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ரத்தத்தை அவர்கள் மேல தெளித்து நான் விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷமே அந்த சாத்தானுடைய பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பரிசுத்தத்தை கெடுக்கிற அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். விடுதலை, விடுதலை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இதோ வியாதி, பலவீனத்தினால கஷ்டப்பட்டு ஆண்டவரே மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த சரீரத்தை வியாதி கொண்டு வந்து வாதிக்கிற பொல்லாத பிசாசை உன்னை கட்டிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நோய்கள் விலகட்டும். மரண
கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நோய்களை கொண்டு வருகிற பொருளாதார பிசாசின் கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நிமிஷம் இந்த மகளுக்கு விடுதலை உண்டாகட்டும், இந்த மகனுக்கு விடுதலை உண்டாகட்டும். நோயின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இப்பொழுதே சரீரம் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நீ தொட்டதற்காக, விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. பயத்தினால, கலக்கத்தினாலே, திகில்னால, டிப்ரெஷனாலே கலங்கி கொண்டிருக்கின்ற மகனை தொடும், இந்த மகளை தொடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அடிமைப்படுத்துகிற, பயப்படுத்துகிற, மன அழுத்தத்துக்குள்ள வேதனைப்படுத்துகிற பொருளாதார சத்துருவை விலகி போய் இயேசுவின் நாமத்தில் என்று கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளே பாய்ந்து வரட்டும். உம்முடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படட்டும். விடுதலை, கடன் பிரச்சனையில் இந்த விடுதலை உண்டாகட்டும். அந்த கடன் பாரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்மையான காரியம் இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்கட்டும். எல்லா தடைகளும் விலகி காரியம் வாய்க்கட்டும். எல்லா வேதனைகளும் நீங்கி சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி எந்தெந்த பகுதியில், எந்தெந்த காரியத்தில் அவளுக்கு விடுதலை தேவையோ அத்தனை காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கே, இப்பொழுதே விடுதலை, இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை காணட்டும். அவளை மகிழ்ந்திருக்க செய்யும். நீர் ஆசீர்வதித்து விட்டீர். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலைகளை கண்டு இந்த பிள்ளைகள் மகிழும்படி இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும். சத்துருடைய கிரியைகள் ஒன்றும் தொடாதபடி, மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய வியாபாரத்தை ஆசீர்வதி. தடைகள் விலகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஆசீர்வதி. வேலையிலே உயர்வை கொடுத்து ஆசீர்வதித்து, ப்ரமோஷன்ல மேன்மைப்படுத்தி, கனப்படுத்தி ஆசீர்வதியும். ஊழியத்தை ஆசீர்வதியும். ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் அழிக்கப்படவும், காரியங்கள் வாய்க்கவும், ஊழியம் செழிக்கவும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் விடுதலை தந்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் உணர்றீங்க. என்னால் இதை உணர முடிகிறது. நாவில நிறைய பேர் ஆண்டு தொட்டு விடுதலை ஆக்கிட்டார். உங்களை விட்டு அந்த சத்துருடைய கிரியைகளை அழிக்கப்பட்டார். பயம், பாவம், வியாதி, பலவீனம், மன அழுத்தம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஃப்ரீயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்த்தர ஆண்டவரை துதிங்க. தினந்தோறும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி மெய்யான விடுதலை தருகிற இயேசுக்கு ஸ்தோத்திரம் துதிச்சுக்கிட்டே இருங்க. அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென்.